வாலிப பிள்ளைகளுக்குள்ளே அந்த ஆசை, அதனுடைய முடிவு என்ன? ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு 7 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். மனம் திரும்பின மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு 7 காரியங்கள். 17ஆம் வசனம் அந்த சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. ஆங்கில வேதத்துல he came to himself. பாவம் செய்கிற எல்லாருமே தன் நிலை மறந்து போகிறார்கள். என்ன செய்கிறோம், எதை செய்கிறோம், எதை பேசுகிறோம், ஏன் பேசுகிறோம், they doesn't know what they are doing. இதான் இன்றைய வாழ்க்கை நிலைமை. இந்த வசனம் சொல்லுகிறது when he came to himself. அதன் அவனுடைய கருத்து என்னவென்றால், அதுவரையும் அவன் அவனாக இருக்கவில்லை, அதுவரையும் அவனுடைய மனம் அவனிடத்துல இல்லை, பேதலித்தது, எல்லாமே கெட்டு போன ஒன்று. அதாவது மனம் ஒரு குரங்கு, அது சாதாரண குரங்கு அல்ல, சாராயம் குடிச்ச குரங்கு. அது ஒரு இடத்துல ஒழுங்கா இருப்பது இல்லை, மரம் விட்டு மரம் தாவிக்கொண்டே இருக்கும். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், கவனிங்கள், புத்தி தெளிந்தது. யாரை நினைத்தான்? தன் தகப்பனை நினைத்தான், தகப்பன் வீட்டை நினைத்தான், தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை நினைத்தான், தகப்பனுடைய மேன்மை நினைத்தான், தகப்பனுடைய அந்த பெருக்கத்தை நினைத்தான். அன்பானவர்களை, இன்றைக்கு அனைவருக்கும் இன்னும் வாழ்க்கையில அவர் காணாமல் போனாலும், தவறு செய்தாலும், இன்னும் அந்த தெளிவு இல்லாமல் இருப்பது மிக கடினம். இன்றைக்கு செய்த தவறை ஒத்துக்கொள்ளுறது மிக குறைந்த பேர் தான். நான் என்ன பெரிய தவறு பண்ணிட்டேன், நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாருமே தான் செய்த தவறை ஒத்துக்கொள்வதில்லை. அந்த வார்த்தை சொல்கிறது, அவன் என் தகப்பன். அடுத்து தகப்பனின் மேன்மை. ஒரு வார்த்தை, எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு, தகப்பனுடைய உயர்வு. நானோ பசியினால் சாகிறேன். இங்க நான் கொடுக்க சொல்கிற தலைப்பு என்னவென்றால், ஹால்ட். அதாவது அவன் வந்து சேர வேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்தான். புத்தி தெளிந்த போது. முதலாவது, அந்த இடத்தை சேர்வதற்கு முன்பாக அந்த இடத்தை குறித்த ஒரு மேன்மை. நிறைய பேருக்கு புரியலை. சபை விட்டு போனவர்கள், ஆண்டவர் விட்டு தூரம் போனவர்கள், பின்மாறி போனவர்கள், ஆண்டவரை மறுதளித்தவர்களுக்கு ஸ்டில் தே டோன்ட் நோ தி வேல்யூ ஆஃப் தி சர்ச். சபையின் மேன்மை புரியல. ஒருவேளை அவங்க நினைக்கலாம், சிறப்பா இருக்கிறேன், செழிப்பா இருக்கிறேன். ஆனால் ஒன்று, அந்த கடைசி வார்த்தை லூக்கா 15